விஜய் தொலைக்காட்சி சூப்பர் சிங்கர் மூலயமா மக்களிடையே ரொம்பவே பரிச்சயமானவங்க தான் பிரியங்கா அவர்கள். அவங்க சமீபத்தில் ஒரு இன்டர்வியூவில் உமன் அப்யூசஸ் பற்றிலாம் வந்து பேசியிருக்காங்க. அதாவது அவங்க சமீபத்தில் ஒரு ஆல்பம் சாங் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை பற்றி வந்து பேசக்குள்ள உமன் அப்யூசஸ் பற்றிய ஒரு கேள்வியும் வந்துருந்துச்சு. அப்போ வந்து அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, அதை வந்து வீட்டிலேருந்தே ஆரம்பிக்கணும், ஸ்கூல்லேருந்து ஆரம்பிக்கணும். செக்ஸ் எஜுகேஷன் அப்படின்றத வந்து குழந்தைங்களுக்கு எல்லாருக்குமே வந்து சொல்லி கொடுத்து இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அதையெல்லாம் வந்து டெவலப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதை வந்து நல்லா எல்லாருக்குமே வந்து சொல்லிக் கொடுத்து, பார்த்து வளர்த்து அண்ட் சேஃபான ஒரு என்விரான்மெண்ட்டாக நம்ம என்விரான்மெண்ட் வந்து கூடிய சீக்கிரம் மாறும் அப்படின்ட்டு ஒரு ஆசை இருக்குது, நம்பிக்கையும் இருக்குது, பார்ப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் இவங்களுமே பிரியங்காவுமே வந்து லாங் டிஸ்டன்ஸ்லாம் வந்து இது வரைக்கும் தனியாக ட்ராவல் பண்ணதே இல்லை. ஒன்று அப்பா வருவாங்க, இல்லை அம்மா வருவாங்க. அப்படி தான் நான் வந்து ஒரு கம்பேனியனோட தான் நான் வந்து போயிருக்கேனே தவிர, தனியாக நான் வந்து பண்ணதில்லை. சென்னைக்குள்ளே அப்படின்னு வந்து பார்த்தாலுமே, அதுவே வந்து கொஞ்சம் பயமாக தான் இருக்கும். ஒரு லேட் நைட் ஆயிடுச்சா அப்படின்னு வந்து ஒரு அப்படியே நமக்கு மண்டையில் ஹிட் ஆகிட்டே இருக்கும். ஒரு டார்க்கான ரோடு, இல்லை ஒரு கேபில் போகிறோம் தனியாக, இல்லை ஒரு இதில் போகிறோம் அப்படின்னா, இப்போ வரைக்குமே வந்து அது வந்து அப்படியே ஒரு மாதிரி ஒரு பயத்தோடையே தான் வந்து இருக்கும். நம்ம வெளியிலலாம் நான் போகிறதால இப்போ வந்து பார்க்குறேன். அதர் கண்ட்ரீஸ்லலாம் வந்து ரொம்பவே ஃப்ரீயாக வந்து எல்லாருமே சேஃபாக ஃபீல் பண்ணி ரொம்பவே வந்து ஃப்ரீயாக நடந்து போய்கிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி நம்ம கண்ட்ரியும் மாறணும் கூடிய சீக்கிரமே அப்படின்றது தான் விருப்பமாக இருக்குது அப்படின்ற மாதிரி அவங்க ஷேர் பண்ணியிருந்தாங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க.